அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தானா? 5 மாசத்துக்குள்ளே ஒரு கேஸ் முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ அவசர அவசரமாக முடிச்சுட்டாங்க அப்படின்ற தரப்பை அப்படின்ற ஒரு வாதத்தை இன்னுமே எதிர்க்கட்சியினர் வச்சுட்டு தானே இருக்காங்க. மேல்முறையீடு பண்ணுவோம் கண்டிப்பாக இன்னும் 30 நாட்கள் அப்படின்ற மாதிரி ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. மேல்முறையீடு போகிறாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் தான் போவாங்க. அதற்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன? குற்றவாளி நிரூபித்த அன்னைக்கே என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுப்பாங்க அப்படின்ற கேள்விகளை தாண்டி பெண்ணுக்கு என்ன மாதிரியான காம்பன்சேஷன் கொடுப்பாங்க அப்படின்ற கேள்விகளும் அதிகமாக இருக்கும். அதை பற்றி ஏதாவது வெளியிட்டிருக்காங்க? இப்போ என்னென்ன வழக்குகளின் கீழே அவருக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு? அந்த 30 ஆண்டுகளுக்கு எந்த மாதிரியான சலுகைகளும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணுறாங்க சலுகைகள்னு? மேல்முறையீடு போகிறாங்க அப்படின்னும் போது ஹைகோர்ட்லேயோ இல்லை அதன் பிறகு மேல்முறையீடு போய் சுப்ரீம் கோர்ட்லேயோ கூட இதே தண்டனை தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for PPT and MPT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் கடந்த வாரமே ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பு வந்துடுச்சு. ஆனால் தண்டனை மட்டும் இன்னைக்கு வெளியாகிறதா இருந்துச்சு. அந்த தண்டனை விவரங்களும் வெளியாகிருக்கு. 30 ஆண்டுகளுக்கு கடுமையான தண்டனை அண்ட் ஆயுள் தண்டனை. 30 ஆண்டுகளுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தானா? எப்படி? ஏன்னா இது 28ஆம் தேதி ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னப்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆயுள் தண்டனை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ என்னென்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் நிறைய இந்த மாதிரி பாலியல் கேசஸ்க்கு அப்புறம் நமக்கு ஏன்னா காசி ஜட்மெண்ட்ல ஆரம்பிச்சு பொள்ளாச்சி ஜட்மெண்ட் இந்த ஜட்மெண்ட் எல்லாம் வரும்போது அந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது எத்தனை வருடங்களா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு இந்த இடத்துல. சரியா? ஏன்னா அது ஒரு ஆயுளா 2 3 4 5 வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது நம்மளால பார்க்க முடிஞ்சது. கன்சிடரிங் தி கிராவிட்டி ஆஃப் த கிரைம், எந்த அளவுக்கு அது கொடுமையான கிரைமு, பிளஸ் அதுல குற்றவாளியோட என்னென்ன செயல்கள் உள்ள இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தான விஷயம் அது. ஓகே, அப்படி இருக்கும்போது ஆயுள் தண்டனைன்றது ஒரு எல்லாருக்குமே கன்ஃபர்மேஷன் ஆன ஒரு விஷயம் மாதிரி தான் இருந்தது. பட் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம பொள்ளாச்சி கேஸ் பேசும்போதே அதில் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆயுள் அப்படிங்கிறது 14 இயர்ஸ். அஃபிஷியல் ஒரு வேர்டிக் படி பார்த்தோம் அப்படின்னா 14 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆயுள் தண்டனை. அது 14, 21 அந்த மாதிரி மாறுபடலாம் அந்த இடத்துல ஆயுள் தண்டனை பொறுத்து. ஓகே, சாகும் வரை சிறை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆயுள் தானே கொடுத்துருக்காங்க. அது எப்படி சாகும் வரை சிறை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்து அந்த இடத்துல. ஓகே, சாகும் வரை ஆயுள் அப்படின்னா எஸ் அது ஒரு ஆயுள். அவங்க இயற்கை மரணம் எய்தும் வரை இல்லை சாகும் வரை ஆயுள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதுலேயுமே இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே திரும்ப தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? டிசம்பர் 23 ஆரம்பித்த ஒரு விஷயம் அது இன்னைக்கு இப்போ இப்படி நின்றுருக்கு இந்த இடத்துல ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆன ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் காவல்துறை அவங்களே இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. ப்ரொசீடிங்ஸ் காவல்துறையே இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இது எப்படி இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய அரசியல் ரீதியான ஒரு விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா? பேம்ப்ளெட் ஏந்திரதா இருக்கட்டும், கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் போர்டை ஏந்திரதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சட்டப்பேரவை வரைக்கும் போய் கொஸ்டின் பண்ண விஷயமா இருக்கட்டும். யார் அந்த சார்ன்னு ஆரம்பிச்சு யார் அந்த ஒருவேளை சர்ஸா இல்லை அந்த தாருக்கார் யாருடையது. இதனை தொடர்ந்து ஞானசேகரன் 6 கொள்ளை வழக்குகளில் உள்ள கொண்டு வரப்பட்டு ஒரு வழக்கில் இப்போ திரும்ப அரெஸ்ட் பண்ணப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இன்னைக்கு இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் பார்க்க முடியுது. ஒண்ணு, இதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து திரும்ப இல்லைங்க இன்னொரு சார் இருக்காங்க யாரோ அந்த சார் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதனால ஏன்னா இப்போ இதுல அவங்க சொல்லியிருக்க விஷயம் இந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இது எல்லாமே நாங்கள் கன்சிடர் பண்ணி தான் எவிடென்ஷியரி ப்ரூஃப் வச்சு தான் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அப்படி கொண்டு வந்திருக்கும் போது உள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு தான் இந்த விஷயம் பார்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம். மெயினா இந்த கேஸ்லயும் யாரும் பிறல் சாட்சியாக மாறல. ஓகே, 29 சாட்சிகள், 75 ஆவணங்கள், 157 நாட்கள். ஓகே, கிட்டத்தட்ட இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே
5 மாதத்துல வந்து முடிக்கப்பட்ட ஒரு கேஸ் வந்து இது வந்து பேக் டு பேக். அந்த இடத்துல இந்த அப்புறம் ஹைகோர்ட்டே நேரடியாக உள்ள வந்து, அதாவது ஏடிஎம்கே தரப்புல இருந்து வரலட்சுமி அவங்களும், பிஜேபி தரப்புல இருந்து மோகன்தாஸ் அவர்களும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு ஹைகோர்ட் டைரக்ட் கண்காணிப்புல எடுத்து நம்ம எல்லாமே அதுல நிறைய பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் இல்லையா. அப்புறம் இவங்க வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து எஃப்ஐஆர் லீக்கேஜ்ல வந்து 25 லட்ச ரூபா ஒரு நஷ்டீடு கொடுத்ததா இருக்கட்டும், தேவைப்பட்டால் கமிஷனர் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு சொன்ன ஒரு விஷயத்துல திரும்ப சுப்ரீம் கோர்ட் போய் அதுக்கு மட்டும் இடைக்கால தடை விதிச்சதா இருக்கட்டும், மற்றதெல்லாம் ஆமா யார் இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் பண்ணியிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்ன ஒரு விஷயத்துல 14 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டாங்க. போலீஸ் அஃபிஷியல்ஸே உள்ள கொண்டு வரப்பட்டாங்க அதுல. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உள்ள அதுல வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்தது. அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்டது. அண்ணா நகர், ஆவடி, சேலம் டிசி தலைமையில வந்து ஐமன் ஜமால், பிருந்தா, ஸ்னேகா பிரியா இவர்கள் மூவரும் தான் இந்த கேஸை விசாரிச்சாங்க. பிளஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உள்ள வந்தாங்க. வந்து அப்புறம் மண்ணான சிட்டிக்குள்ள நிறைய ரூல்ஸ் வரப்பட்டது. பாஷ் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டது, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி. அதனை தொடர்ந்து நிறைய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் போய் நிறைய விஷயம் பேச ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் நிறைய கேசஸ் வெளியே வர ஆரம்பிச்சது. நம்ம மண்ணான சிட்டி கேஸ்க்கு அப்புறம் தான் நிறைய டர்ன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. இவ்வளோ கேசஸா என்னப்பா பேப்பரை திறந்தா ஒரு நாளைக்கு ஒரு போக்சோ கேஸ், ஒரு ஹராஸ்மெண்ட் கேசஸ் அது இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்தது வந்து அண்ணா சிட்டிக்கு அப்புறம் தான் ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் ஒரு பெரிய கவனம் திருப்பின ஒரு இன்சிடென்ட்டா இது வந்து மாறினது ஆக்சுவலி. ஏன்னா வெளியே இருந்தால் தான் பெண் குழந்தைகள் வந்து சேஃபாக இருக்க மாட்டாங்க, ஸ்கூல் காலேஜ்லேயாவது சேஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்த விஷயம் தான் இது இல்லையா. அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள் உள்ள வந்தது. அதாவது ஞானசேகரன் இருக்க வீடா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அந்த கார் வச்சா இருக்கட்டும், இல்ல பிரியாணி விற்கிறவருக்கு எங்க இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பல கேள்விகள் இதில் சுத்தி இருந்தது. அந்த கேள்வி எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 358 BNSS படி, முன்ன சிஆர்பிசி இப்போ BNSS படி என்ன அப்படின்னா, ஒருவேளை நீதிமன்றம் இதை விசாரிக்கும் போது இன்னொருவர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, நீதிமன்றம் அவரையும் இணைக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் உண்டு. ஓகே, அந்த மாதிரி இதில் இணைக்கப்படலை அப்படின்னும் போது ஞானசேகரன் ஒருவர் மட்டுமே குற்றவாளி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்க ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு ஒரு ப்ரூவன் ஃபேக்டரா இருக்கு இந்த இடத்துல. ஓகே, பட் தண்டனை விவரங்கள் வெளியாயிடுச்சு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும், இதுக்கப்புறம் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அண்ட் அரசு தரப்பு வழக்கறிஞரும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் 5 மாசத்துக்குள்ளே ஒரு கேஸ் முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யாரையோ காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளோ அவசரமா முடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை இன்னுமே எதிர்க்கட்சியினர் வச்சுட்டு தானே இருக்காங்க. இது ஒரு அரசியல் ரீதியாகவே, ஏன்னா இந்த கேஸ் வரும்போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, எஸ் அரசியல் கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒன்றுபடணும். எதுக்காக அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்காக. ஓகே, அந்த இடத்துல அவங்க விஷயத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இங்க வந்துட்டு அரசியல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. நம்ம இப்போ வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பல பேர் வைக்கிற தரப்புல நம்ம என்ன லாவோ அதை பத்தி தான் நம்ம எடுத்து வைக்க முடியும். இந்த இடத்துல கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம், பட் கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. ஓகே, இதனால இப்படி கொடுத்துருக்கலாம், அப்படி கொடுத்துருக்கலாம், இதை மிஸ் பண்ணிட்டாங்க, அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும், மகளிர் நீதிமன்றம் தான் இதை கொடுத்துருக்காங்க. முதல்ல 9வது நடுவர் நீதிமன்றம் சைதாப்பேட்டில இருந்து மாற்றப்பட்டு மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த கேஸ் ஹைகோர்ட்டோட டைரக்ட் சூப்பர்விஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ். ஓகே, ஸோ ஜட்மெண்ட் கொடுக்கும் போது இதில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்லை விடுபட்டிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கே கன்சிடர் பண்ணப்படும். ஓகே, இதுக்கப்புறம் இவங்க அப்பீல் போகிறது ஹைகோர்ட்டுக்கு தான் போவாங்க. அந்த இடத்துல போகும்போது ஃபேக்டர்ஸ் எதுவுமே அவங்க அவ்வளோ ஈஸியாலாம் மிஸ் அவுட் பண்ண மாட்டாங்க இங்கே. ஏன்னா இங்கே வந்து ஏப்ரல் 23 பார்த்தோம் அப்படின்னா எல்லா சாட்சியங்களும் விசாரணை தொடங்குச்சு. ஓகே, விசாரணை தொடங்கி அதுக்கப்புறம் எல்லா விசாரணைகளும் முடிக்கப்பட்டது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 5ஆம் தேதி இந்த ஞானசேகரன் மீதே கூண்டாஸ் போடப்பட்டது. இவ்வளோ விஷயங்களும் ஸ்டெப் பை ப்ராசஸாக இதில் நடக்கக்கூடியதை நம்மளால பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம், ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க இன்டர்பிரேட் பண்ணலாம். கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து வந்தாலே அகைன் இட் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஓகே, அதுதான் அந்த இடத்துல அரசு தரப்பு வழக்கறிஞரும் ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் மேல்முறையீடு பண்ணுவோம் கண்டிப்பா இன்னும் 30 நாட்கள் அப்படின்ற மாதிரி ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. மேல்முறையீடு போறாங்க அப்படின்னா ஹைகோர்ட்ல தான் போவாங்க. அண்ட் அதற்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன? மேல்முறையீடு போகும்போது சில கண்டிஷன்ஸோட கொடுப்பாங்க. ஆக்சுவலி இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 30 ஆண்டுகள் குறையாமல் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ அப்படின்னும் போது மேல்முறையீடு போய் இப்போ அவங்க தரப்புல சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, மேல்முறையீடு போய் நாங்கள் அடுத்தது பெயிலுக்கோ இல்லை இந்த ஆர்டர் மீது வந்து ஸ்டே வாங்குறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். திரும்ப வந்துட்டு நம்ம
இந்த கேஸை நாங்கள் வந்து திரும்ப அப்பீலுக்கு எடுத்து திரும்ப விசாரணைக்கு வந்து இந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது. பட் அகெயின் அது வந்து அக்செப்ட் பண்ணப்படுமா அப்படிங்கிறது திரும்ப அங்கே ஜட்ஜஸை பொறுத்து தான் அந்த விஷயம். ஓகே, ஏன்னா நம்ம நிறைய கேசஸ்ல பார்த்தோம். இதே லைக் ஷாரோன் ராஜ் கிரீஷ்மா கேஸ்ல என்னாச்சு, அந்த இடத்துல அப்பீல் போற டைம்ல கூட இவங்களுக்கு பெயிலோ கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அந்த இடத்துல, இருக்கு இல்லையா? இப்போ இதே பொள்ளாச்சி கேஸ்ல அவங்க பெயில வெளியே விடுவிக்கப்படவே இல்லை, அப்படியே உள்ள இருந்து தான் கேஸ் நடத்துனாங்க. காசி கேஸ்லயும் அந்த மாதிரி தான் நடந்தது. ஓகே, இந்த மாதிரி முக்கியமான கேசஸ் எல்லாமே போகும்போது இங்கேயும் நம்ம அந்த பெயிலுன்றது வந்துட்டு அவங்க போய் அவங்க அப்ரோச் பண்றது ஒன்று. பட் மேக்ஸிமம் அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல வந்துட்டு லைக் பெயில் மற்ற கேசஸ்ல ஆக்சுவலி இப்போ என்னன்னா, இதுல பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி ஞானசேகரன் தரப்புல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது. என்னன்னா, இந்த கேஸ் என் மீது சுமத்தப்பட்டதுக்கான முகாந்திரம் இல்லை அப்படின்னு பண்ணப்பட்டது. பட் அங்கே கோர்ட் திரும்ப என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பிரைமா ஃபேஸேவும் இருக்கு, ஸோ அவங்களோட பெட்டிஷனை வந்து நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டாங்க அந்த இடத்துல. இதே ஞானசேகரன் இன்னும் 6 கொள்ளை வழக்குகள் இருக்கு, அங்கே பெயில் அப்ரோச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா, சான்சஸ் இருந்தாலும் ஏன்னா கூண்டாஸ் இருக்கு ஆல்ரெடி, கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஓகே, அதை தாண்டி ஒன்ஸ் நம்ம முன்னாடி பெயில் பரோல் கான்செப்டும் இருக்கு அந்த இடத்துல, அது வந்து ரொம்ப ரேர். அதுவுமே அந்த இடத்துல அட்மிட் பண்ணப்பட்டு டிஸ்கிரிப்ஷனரி பவரை பொறுத்து தான் அகைன் அது அக்செப்ட் பண்ணப்படுமா அக்செப்ட் பண்ணப்படாதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த 30 ஆண்டு காலங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏக காலம் அப்படின்னா ஆல்ரெடி 157 நாள் உள்ள இருந்தார் இல்லையா, அது இந்த 30 வருஷத்துல கழிக்கப்படும் ஃப்ரம் த டேட் ஆஃப் அரெஸ்ட். ஓகே, அந்த டேட்ல இருந்து இந்த 30 இயர்ஸ் கால்குலேட் ஆகும். ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா ஃப்ரம் த டே 1 ஆஃப் உள்ள போனதுல இருந்து டில் இந்த 30 இயர்ஸ் முடிகிற வரைக்கும். பட் எந்த வித கருணையும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். ஓகே, ஏன்னா திரும்ப இங்க எவிடென்ஷியரி ப்ரூஃப்ன்றது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரும்ப இந்த கேஸ்ல போன் ஒரு பெரிய வெப்பன். ஓகே, ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கட்டும், திரும்ப திரும்ப எல்லா கட்சிகளும் சொன்ன ஒரு விஷயம், இல்லைங்க அந்த பெண் கம்ப்ளைண்ட்லயா இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட்லயா இருக்கட்டும், விமன்ஸ் கமிஷன் உள்ள வந்தவப்பவா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அந்த பெண் சொன்னது, யார்கிட்டயோ ஃபோன்ல பேசி மிரட்டினா, அந்த சார் கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல இல்லையா. ஸோ அந்த ஃபோன் தான் பெருசா பார்க்கப்பட்டது. அதை வச்சுதான் கமிஷனர் அவர்களும் சொன்ன ஒரு வார்த்தைகளா இருக்கட்டும், கண்டனங்கள் வந்ததா இருக்கட்டும், தேவைப்பட்டால் நடவடிக்கைன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கும் போது அதற்கும் இங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். ஓகே, அப்படி இருக்கும் போது இது ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டுச்சு. அனுப்பப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த சரௌண்டிங்ல இருக்க நெட்வொர்க் கிட்ட இருந்து கம்ப்ளீட் டீடைல்ஸும் எடுக்கப்படும். அந்த மாதிரி எடுக்கப்பட்டதுல 6:29 தான் ஃபர்ஸ்ட் கால் ஞானசேகரனுக்கு வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 8:52 வரைக்கும் ஒரு கால் கூட வரல, ஃபோன் ஃபிளைட் மோட்ல இருந்தது. 8:52 தான் கரெக்டா ஞானசேகரனுக்கு SMS அலர்ட் வந்திருக்கு, அதாவது மிஸ்டு கால் அலர்ட். ஓகே, அந்த இன்பிட்வீன் டைம்ல தான் இந்த இன்சிடென்ட் இங்க நடந்தது. அப்போ அந்த போன்ல வந்து அந்த ஞானசேகரன் சொன்னது ஒருவேளை அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இதுல இருந்து நிரூபணம் ஆகுது. பிளஸ் ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸரே கோர்ட்ல வந்து ஒன் ஆஃப் த சாட்சியாவும் வந்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அப்படிங்கிறது தான் திரும்ப அவங்க தரப்புல சொன்ன ஒரு விஷயமாவே இந்த இடத்துல. ஓகே, சோ யார் அந்த சார் அப்படின்ற क्वेश्चनக்கான ஒரு இதுவே இல்லாம போயிடுது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா தான் இதை சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு நாங்கள் அனுப்பணும். ஏன்னா இங்க சாட்சியங்கள் அப்படின்னும் போது வெறும் ஜஸ்ட் லைக் ஐ விட்னஸ் மட்டும் வர மாட்டாங்க. ஓகே, எல்லாருமே ஆரம்பிச்சா எவிடன்ஸே வரும்போது பிரைமரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், லைக் இந்த விட்னஸ் வருவாங்க, எக்ஸ்பர்ட் விட்னஸ் எக்ஸ்பர்ட் விட்னஸ்னா அந்த பெண்ணை பரிசோதித்த டாக்டர் உள்ள வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரன்சிக் யார் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உள்ள வருவாங்க. இவங்களும் ஒன் ஆஃப் த சாட்சியங்களா உள்ள இன்க்ளூட் செய்யப்படுவாங்க. ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இது எல்லாமே கன்க்ளூசிவா சேர்ந்து தான் ஒரு எவிடன்ஸை வச்சு தான் ஃபைனலா ஒரு வேர்டிக்ட் கொடுக்கப்படும். தட் இஸ் ஜட்ஜ்மெண்ட். அப்படி கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த 11 பிரிவுகளின் கீழ் 90,000 ரூபாய் ஃபைனும் 30 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் தண்டனையும் அப்படிங்கிற விஷயமா இருக்குங்க. ஓகே, அண்ட் தண்டனை விவரம் வெளியாகும் அப்படின்னு சொன்ன அன்னைக்கே, குற்றவாளி நிரூபிச்ச அன்னைக்கே என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுப்பாங்க அப்படின்ற கேள்விகளை தாண்டி பெண்ணுக்கு என்ன மாதிரியான காம்பன்சேஷன் கொடுப்பாங்க அப்படின்ற கேள்விகளும் அதிகமாக இருந்துச்சுல. ஸோ அதை பத்தி ஏதாவது வெளியிட்டிருக்காங்க? அந்த 90,000 தான் அவங்களுக்கான காம்பன்சேஷன் இப்போ கொடுத்துருக்கிறது. ஏன்னா ஒரு செக்ஷன்லையும் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் 90,000 அப்படிங்கிறது. முதல்ல FIR லீக்கேஜ்ல வந்து 25 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல இல்லையா. ஸோ இல்ல கொடுக்கல அப்படின்னா அரசு யாரெல்லாம் இந்த FIR லீக்கேஜ்ல இன்வால்வ்டா இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்ட வந்தாவது நீங்க கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம் இருந்தது. இங்க 90,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் இப்போ அவார்ட் பண்ணப்பட்டிருக்க காம்பன்சேஷன். ஞானசேகரன் தரப்புல இருந்து அந்த பெண்ணுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட அமௌண்ட் இது. ஓகே, அண்ட் இப்போ என்னென்ன வழக்குகளின் கீழே அவருக்கு வந்து இந்த தண்டனை கிடைச்சிருக்கு? இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா BNS IT ஆக்ட், தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கு. இது எல்லாமே கால்குலேட்டிவா இந்த 30 இயர்ஸ் வந்திருக்கு. ஓகே, பட் 11 பிரிவுல ஒரு பிரிவுகளின் கீழ் வந்து தண்டனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 4ல வந்து தண்டனை இல்லை அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அதிகபட்ச தண்டனை BNSல கொடுக்கப்பட்டாச்சு.
ஓகே, அதனால அந்த ஒரு விஷயம் இல்லாமல் 10 பிரிவுகள் வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிஎன்எஸ், முன்னாடி ஐபிசி, இப்போ பிஎன்எஸ் இல்லையா? பிஎன்எஸ்ல செக்ஷன் 329 அதுல வந்து 3 வருடங்கள் வந்து பனிஷ்மெண்ட். அதாவது விருப்பத்திற்கு மாறாக ஒரு பொண்ணை வந்து நடந்து கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்துறது, அதுக்கான செக்ஷன். அடுத்தது செக்ஷன் 126 clause 2 ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து 1 மாசம். இது என்ன சொல்லுதுன்னா, சட்டவிரோதமாக ஒரு பெண்ணை தடுத்து நிறுத்துதல். அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபார்வர்ட் மூவ் பண்ண விடாம அவங்கள தடுத்து நிறுத்துதல் அந்த இடத்துல. ஓகே. அடுத்தது செக்ஷன் 87 ஆஃப் பிஎன்எஸ். இதுல வந்து 10 வருஷம் 10,000 ரூபாய் ஃபைன். ஓகே. இதுல என்ன சொல்றாங்கன்னா, வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை கடத்தி தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி கட்டளையிடுதல் அந்த இடத்துல. ஓகே. அந்த பெண்ணை வந்துட்டு அங்க கடத்தி ஆசைக்கு இணங்குதல் அப்படின்னும் போது அந்த கேம்பஸ்க்குள்ள தானே அந்த பொண்ணை வச்சு எங்கேயுமே அந்த பொண்ணு ஃபார்வர்ட் மூவ் பண்ண விடாம கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கிட்னாப் மாதிரி தான் அந்த இடத்துல வச்சு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அவங்களோட ஒரு விஷயத்துக்கு எல்லாமே அவங்கள வந்து நீங்க அடிப்பணியணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி வைத்தல், அதுக்கான செக்ஷன் இது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பிஎன்எஸ் செக்ஷன் 76. இது என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, கடுமையாக தாக்குதல், 7 years and 10,000 rupees ஃபைன். ஏன்னா இதுல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் இருக்காங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஆண் நண்பரும் அந்த இடத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த ஆண் நண்பர் அங்கேருந்து அடிச்சு வேற இடத்துல இது பண்ண வச்சுட்டு தான் அவரை எப்படின்னா இந்த ஃபியர் ஆஃப் சம்திங், அதாவது எப்படின்னா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன், இல்லைன்னா உன்னை சார்ந்தவங்களை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இதுல இருக்கு, பிஎன்எஸ்ல இருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது கடுமையான தாக்குதல் கீழையும் 7 years and 10,000. இன்னொரு செக்ஷன், இதுதான் ரொம்ப பெருசா பார்க்கக்கூடிய செக்ஷன். இந்த செக்ஷன்ல இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால தான் அந்த தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல வந்து தண்டனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. செக்ஷன் 64 clause 1 ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து பாலியல் வன்கொடுமை. இதுல தான் அதிகபட்ச தண்டனையான 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது இந்த செக்ஷன் தான். ஏன்னா நம்ம லாலே பார்க்கும்போது விச்சவர் இஸ் ஹையர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இப்போ இது எல்லாமே கான்ஸ்டியூட் பண்ணி இந்த அமௌண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணாலே நமக்கு வந்துட்டு வந்துருது 90,000 அண்ட் தென் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செக்ஷன் 75 clause 2 ஆஃப் பிஎன்எஸ். இதுல வந்து 3 ஆண்டுகள் சிறை, விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல். ஓகே. ஒரு பொண்ணோட கன்சர்ன்ட் இல்லாம, ஏன்னா அகைன் லான்னு வரும்போது கன்சர்ன்ட் இருக்கா இல்லையான்றது மேட்டர்ஸ் இந்த இடத்துல. கன்சர்ன்ட் இல்லாம அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தல் அப்படிங்கிறதுக்கான செக்ஷன் இது. தென் செக்ஷன் 351 clause 3 ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து கொலை மிரட்டல் விடுத்தல், 7 years and 10,000. நீ இப்போ நான் அந்த இடத்துல நம்மளுக்கே தெரியுது இல்லையா அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. இப்போ நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கல அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவேன், இல்லைன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்டை நான் கொலை பண்ணிடுவேன்ற ஒரு விஷயத்தை வச்சு தானே அங்கே தாக்குதல் இருந்தது. அதுக்கான செக்ஷனாக தான் இது பார்க்கப்படுது. அடுத்த செக்ஷன் 238 clause B ஆஃப் பிஎன்எஸ். இது என்னன்னா பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல். இது வந்து 3 years and 10,000 அப்படின்னு. ஓகே. அதாவது ஃபோனில் எடுத்து, இப்போ நிறைய பேர் பண்ற விஷயம் தானே அது, ஃபோனில் வீடியோஸ் ஏதாவது எடுத்து ஏன்னா இங்கேயே அவங்க 2 பேரும் இருந்த விஷயத்த வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினதாக தானே இருக்கு இந்த இடத்துல. அதை ஞானசேகரனே முதல்ல சொன்னதா ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா நான் வந்து 3 விஷயத்துக்காக பண்ணுவேன். என்னன்னா வீடியோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, ஒன்று செக்ஷுவல் விஷயத்துக்காக, இல்லைன்னா அவங்க கிட்ட பணம் கேட்டு மிரட்டுவேன், இல்லை எனக்கு என்ன வேணுமோ அதை வச்சு நான் சாதிச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு செக்ஷனாக தான் இது பார்க்கப்படுது. தென் ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. அது என்னன்னா செக்ஷன் 66E. அது என்ன சொல்லுதுன்னா, தனி நபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல். அதாவது ஒருத்தவங்களோட பிரைவசி இது பண்ணிட்டு அப்சீன் விஷயம் வந்து எடுக்கிறது. இதுல வந்து 3 years and then 25,000 ஃபைன் இந்த இடத்துல. செக்ஷன் 127 clause 2 ஆஃப் பிஎன்எஸ். உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், 1 year பனிஷ்மெண்ட். அதாவது அந்த பெண்ணை வந்துட்டு காயங்கள் ஏற்படுத்துறது, அடிக்கிறது, லைக் பாலியல் வன்கொடுமை செய்யும் போது ஏற்படுற காயங்கள், இது எல்லாமே இதுல வந்து கவர் ஆகும். ஸோ இப்படி பார்த்தோம்னா 10+1 இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த 30 years plus 90,000 ஆஃப் ஃபைன் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்மெண்ட்டாக இருக்கு. இதற்கிடையில ஞானசேகரன் தண்டனை இவர் தான் குற்றவாளின்னு அறிவிக்கும் போதே அவர் வந்து அதில் எனக்கு கருணை காட்டுங்க, எனக்கு வந்து அப்பா கிடையாது, வயசான அம்மா மட்டும்தான், என்னோட பெண் குழந்தை வந்து 8th standard படிக்கிறா, பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு கேட்ட ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டது. பட் இருந்தாலும் ஜட்ஜ் ராஜலட்சுமி அவர்களும், அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் MP மேரி ஜெயந்தி அவர்களும் இல்லை எந்த கருணையும் காட்டக்கூடாது, ஏன்னா செய்த செயல்கள் அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த தண்டனை விவரம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே. அந்த 30 ஆண்டுகளுக்கு வந்து எந்த மாதிரியான சலுகைகளும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா எதை மென்ஷன் பண்றாங்க சலுகைகள்னு? சிறையில் எந்த விதமான சலுகைகளும் கிடையாது, வெளியில எந்த விதமான சலுகைகளும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்கு. அதாவது இந்த கருணை அடிப்படையில் மெயினா, ஏன்னா அது இப்போ யாராவது ஒருத்தர் உள்ள போறாங்க அப்படின்னா நமக்கே தெரியும்,
நன்னடத்தை காரணமாக இல்ல கருணையின் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்படுகிறார், தண்டனைகள் குறைக்கப்படுகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் ஓகே, இந்த வித்தின் ஒரு சலுகைகள் 15 வந்து. இயர்ஸ் 20 இயர்ஸ்ல வெளியே விட்டுறது இந்த இப்ப மாதிரி நமக்கே ஒரு ஆயுள் 14 வருஷம் போடுறாங்க, இவருடைய நன்னடத்தையின் காரணமாக 10 ஆண்டுகளில் விடுவிப்பு அப்படின்லாம் சில கேசஸ் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி எந்த விதமான சலுகைகளும் இந்த ஞானசேகரனுக்கு வழங்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க இந்த 30 இயர்ஸ் கூட கொடுத்திருக்க ஸ்பெசிபிகேஷன். ஓகே ஓகே. ஸோ இதே மேல்முறையீடு போறாங்க அப்படின்னும் போது ஹைகோர்ட்லயோ இல்ல அதன் பிறகு மேல்முறையீடு போய் சுப்ரீம் கோர்ட்லயோ கூட இதே தண்டனை தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு? See again purely it is based on evidence. ஓகே, ஒரு கேஸ் வந்துட்டு தண்டனைகள் குறைக்கப்படுறதோ இல்ல வந்துட்டு அதே தண்டனை உறுதி செய்யப்படுறதோ எல்லாமே எவிடன்ஸை பொறுத்து தான் அந்த இடத்துல வந்துட்டு அமைய போகுது அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா நம்ம சில கேசஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ இங்கே யாருமே இல்லை, பிறல் சாட்சியா மாறினாலும் ஏன்னா ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர்தான் குற்றவாளின்னு வரும், இவர்தான் குற்றவாளி இல்லைன்னு வரும், இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வரும். அப்ப அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஆதாரங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ இந்த கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை வழக்கிலே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஹைகோர்ட் போகும்போது சில பேருக்கு அங்கே இருக்க ஆயுள் தண்டனை வந்து குறைக்கப்பட்டுச்சு, 2 வருடங்களாக குறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அகெயின் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். எவிடன்ஸ் என்ன சொல்லுது, அவங்களோட இன்வால்மெண்ட் அதில் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இது குறைய போதா இல்லை அதே தண்டனை உறுதி செய்ய போதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதி செய்யப்படும். பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக செக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை யாருமே இதில் எதுவுமே வந்துட்டு ஒரு லூப்பே இல்லாத மாதிரி தான் இது வந்து டிசைட் ஆயிருக்கு இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது நம்ம மேபி அப்பீல் போகும்போதும் நம்ம வந்துட்டு இதே மாதிரியான ஒரு தண்டனையை தான் அதுலயும் எதிர்பார்க்கலாம். நிச்சயமா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி மேம். தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for PPT and MPT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.